என்ன ரிஜு ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருக்கா? என்ன கதை? ஸ்நாக்ஸ் இன்னைக்கு நம்ம போற இடம் அப்படிப்பட்ட இடம். ஸோ நிறைய தேவைப்படும். குளச்சலுக்கு போவோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். குளச்சல் வந்தாச்சு. இனி எங்க? வெயிட் பண்ணி சொல்றேன். இதுல இது இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். வேற ஜூஸ் தாங்க. ஆமா, அதுல கூலிங் ஒரு 3 எண்ணம் தாங்க. ரிஜு வாங்குறியே, ஜிபே இல்லைன்னு என்ன பண்ணுவேன்? கேஷ் இருக்கு என்கிட்ட. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் டு இது குமரி விளாக்ஸ். இந்த கோயில் நல்லா இருக்கு, பெருசா இருக்கு பாரு கோயில். இது மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் நிறைய கோயில் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம விசிட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னா கோடிமுனை சர்ச். இந்த கோயிலே செம்மையா இருக்கு. இந்த சர்ச்சோட நேம் வந்து புனித பர்த்தலோமையா சர்ச். வெல்கம் டு குமரி விளாக்ஸ். கேமராமேன் கொஞ்சம் வெயில்ல நிக்கிறாரு, அதனால கருணை காட்டுவோம். இதுதான் கோடிமுனையோட புனித பர்த்தலோமையா சர்ச். இந்த சர்ச்சோட பிரம்மாண்டமே நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரிய போகுது. ஸோ வாங்க சர்ச் உள்ள போகலாம். இப்போ நம்ம எங்க போகலான்னு வந்ததுன்னா, ஆக்சுவலி கோடிமுனை சர்ச் பார்க்குற வந்து இல்லை, நாம போறது வந்துட்டு மேல்மிடாலம். பக்தி பரவசமானு இல்லை, அந்த கன்னியாகுமரியிலேயே வந்து இந்த குளச்சல் ஏரியால இருந்து வந்தோம்னா எல்லா சர்ச்சஸுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பிரம்மாண்டம்னா இதுவே பல பிரம்மாண்டம். சர்ச்சில் வந்து வேலைப்பாடுகள் அவ்வளோவா பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ உள்ள ஒர்க் நிறைய நடந்திருக்கும். சர்ச் உள்ள வந்துட்டு மாஸ் நடக்கிறப்பெல்லாம் இருந்தோம்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இப்போ குளச்சலோட ஸ்டார்டிங்னா குளச்சல்ல இருந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம கோடிமுனையில இருந்து தொடங்குறோம். நம்மளோட டிராவல் தொடங்குறது வந்து கோடிமுனை, குறும்பனை, அப்புறம் ஆலஞ்சி, அந்த வழியா போயிட்டு ஸ்ட்ரைட்டா மேல்மிடாலம் போறோம். இன்னைக்கு ஆக மொத்தத்துல பக்தி பரமசம் ஆக போறீங்க. பக்தி பிளஸ் வந்து பீச்ல ரொம்ப என்ஜாய் பண்றோம். ஓகேவா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஐயப்பா, சாவி வாங்க வாங்க போலாம். எனக்கு ஒண்ணு குடுறா ஆகாஷ். நீ உன்னோட கடமையை பாரு ஃப்ரெண்ட். வண்டியை ஓட்டு, நாங்க சாப்பிடறத பார்த்து ரசி. அவன் முன்னாடி மட்டும்தான் எடுக்கிறான். ஸோ ஸ்நாக்ஸ் மூலமா தொடங்கியாச்சு பயணத்தை, புனித பயணம். ஃபாதர் ரிஜு, நம்ம இப்ப எங்க போறோம்? நான் இன்னும் ஃபாதர் ஆகல. ஐ மீன் சர்ச் ஃபாதர். ஹலோ, யாரா இருக்கீங்களா? குடுங்கடா. இது பாத்தியா, ஒண்ணு நான் அங்க வச்சு சாப்பிட்டனால தப்பிச்சேன், இல்லன்னா ஒண்ணுமே கிடைக்காது எனக்கு. குடுங்கடா.
இப்ப நீங்க தரல நடு ரோட்ல நிப்பாட்டுவேன். தரல நடு ரோட்ல நிப்பாட்டுவேன். அப்படியே நாக்கு வச்சு அப்படி மேல அழுத்து பார்ப்போம், கடிக்காம. எப்படி இருக்கு? அருமை. எடுக்கிறார்ல. இப்போ இது வந்து 2வது ஏரியா. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா வாணியக்குடி. வாணியக்குடினா வாணியகுடி கோடிமனையோட அடுத்த ஸ்டாப் வந்து வாணியக்குடி. இங்க வந்துட்டு 2வது சர்ச் இருக்கு. ஸோ கூடி போனா ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது, 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அதுக்குள்ளேயே அடுத்த சர்ச். நிறைய மக்கள் இருக்காங்க. குளச்சல்ல இருந்து இந்த பீச் ஏரியா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா நிறைய மக்கள் இருக்காங்க. அதான் சொன்ன, இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காவளா? வேலை இல்லையா? ஸ்லோ பண்ணீங்க. இதுதான் வந்து வாணியக்குடி சர்ச்சு, யாகப்பர் ஆலயம். இது 2வது. ஏய் என்னடா பண்ண? டயர் கட்டில போட்டாதானே? வெளியே போட்டேன், அது டயருக்குள்ள வந்து விட்டு. அடுத்ததா எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா குறும்பனை. இது வந்து குறும்பனை சர்ச் போற வழி. எங்கேயுமே திரும்ப வேண்டாம், ஸ்ட்ரெயிட் ரோடு தான், பிடிச்சோம்னா போதும். ஆனா இந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா? பயம் கிடையாது அவ்வளவா. கடல் பக்கத்திலேயே வீடு எல்லாமே இருக்கும். கடல்ல தொழிலுக்கெல்லாம் போறப்போ அவ்வளவு தைரியமா வேலை பார்ப்பாங்க. இதுதான் கோயிலா? இதுதான் கோயில். இது வந்து குறும்பனை கோயில். சர்ச் பாத்தீங்கன்னாலே இப்போ தெரியும், அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப நல்ல ஒர்க் எல்லாம் பண்ணி எடுத்து ஓடு மூலம் மட்டும் கெட்டி வச்சிருந்தது. இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்ல லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே போறோம். நீண்ட தூர பயணம். அது ஒரு பாட்டு உண்டு, ஞாபகம் இருக்குதா? விஎஸ் கிளாஸ்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க, நீண்ட தூர பயணம், எருசலேம் நோக்கி பயணம். அது மாதிரி நம்ம மேல்மிடாலம் நோக்கி பயணம் போறோம். அப்படியே போயிட்டு வாய்ப்புன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாட்டு ஒரு போட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம், தேங்காய்பட்டணம். அது அவங்க சப்போர்ட் பண்றாங்களான்னு தெரியல. கிம்சன் சப்போர்ட் பண்றியாடா இல்லையா? நான் இப்ப சாப்பிடுற மூட்ல இருக்கேன். டோன்ட் டிஸ்டர்பா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆகாஷ்னு ஒரு ஜந்து இருக்குல்ல, ஜந்து எங்க போச்சு? இங்க 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 இங்க. இது வந்து ஆலஞ்சி ஜங்ஷன். ஆலஞ்சி ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்து போகணும். பார்த்தா நம்ம இந்த ரோடு வழியா போனாதான் நேரா நம்ம எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அங்க போயிரும். நீ ஆக்சுவலி இன்னும் எங்களை எங்கேயோ கொண்டு போய் போறாங்க, கன்ஃபார்மா தெரியுது. என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க? இது வந்து ஆலஞ்சி சர்ச். இதான் ஆலஞ்சி சர்ச்சா? இறங்கு போ. வந்துட்டோம். கடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. வா, அற்புதத்தை காட்டி தரேன்.
அற்புதம்னா நம்ம ஊர்ல உள்ள அற்புதம் அண்ணன் இல்ல. அற்புதம் பார்க்க போறோம் வாங்க. ஏதோ அற்புதம் காட்டுறானா பாத்துட்டு வருவோம். ஐயையோ ட்ரெஸ் மாத்திட்டு வரேனே. ஏன்? கடலு. பாவத்தை நம்ம வேற ஒரு நாள் கழுவலாம். இப்ப நம்ம போவோம் வாங்க. வெங்கோல போயிட்டானா? அடுத்து அவனை தான் பார்க்க போகணும். அப்ப அவனை கூப்பிடு. கிரவுண்ட் எடுத்து குருசடி போட்டுட்டாவ. இது உறங்கிட்ட கிடக்கா வீட்டுல. எங்க அர்ஜென்டா? தூத்துருக்கா? அப்புறம் இதுதான் நீ சொன்ன கோயிலா? ஆமா, இது கோயில் இல்ல, இது குருசடி. இதுதான் குருசடியா? ஆமா, இங்கதான் வந்துட்டு ஒரு அற்புத கிணறு ஒண்ணு இருக்கு. என்ன கிணறு? கிணறையே காணோம். கடல் எவ்வளவு தூரத்துல ஒண்ணு தெரியுது? இந்த இது பக்கத்துலதான் இருக்கு. பக்கத்துல இருக்குதா? ஒரு 500 மீட்டர் இருக்கும். அதுல இருந்து ஒரு 500 மீட்டரா? 500 மீட்டர்னா அரை கிலோமீட்டர். அப்படியா? இது அரை கிலோமீட்டர். இது ஒரு 100 மீட்டர். 100 மீட்டரும் இல்ல, ஒரு 50 மீட்டர் இருக்கும். 50 மீட்டர்ல 20 மீட்டர்ல கடல் பக்கத்துலயே வந்து கிணறு இருக்கு. தண்ணி நல்லா இருக்குமா? தண்ணி குடிச்சு பாரு. உப்பு தண்ணியா என்னது? உப்பு தண்ணி இல்ல, புனித நீர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். இங்க வந்து ப்ரேயர் பண்ணி நம்ம மனசுல 2 குருசடி இருக்கு. இது புது குருசடி, அண்ணா இருக்கிற பழைய குருசடி. இந்த பழைய குருசடியில வந்து நம்ம தனியா இருந்து ப்ரேயர் பண்ணி மனசுல ஏதாவது நினைச்சு நல்லா கடவுள்கிட்ட வந்து விரும்பி வேண்டி கேட்டோம்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியா? சோ நான் ஆகாசுக்காண்டி ஒரு பிரார்த்தனை பண்ண போறேன். நான் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ண போறேன். இந்த வீடியோ வர வழியிலே ஒரு கொலை. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா பண்ணிட்டான். அந்த கொலைய வந்து நான் கண்ணால பார்த்தேன், நானும் கண்ணால பார்த்தேன். நாங்க 2 சாட்சிகள். ஒரே அடியில அடிச்சு கொன்னுட்டான். ஒரே அடிதான். ஒரு உயிர், அந்த உயிருக்கு துடிச்சு போச்சு. அந்த உயிரோட அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது. ஆம்பளையா இருந்தாலும் புள்ள இருக்கும்ல, வைஃப், எத்தனை குழந்தைங்க இருக்கும், அது எங்க முட்டை போட்டு வச்சிருக்கு. இவனை வந்து ப்ளூ கிராஸ்ல வந்து புடிச்சு உள்ள ஒரே கல்ல போட்டு கொண்டுட்டான். போகும்போது அதையும் காட்டி தரோம் அந்த உயிர் எப்படி கிடக்குதுன்னு. அந்த ஓந்தான் துடிக்க செத்துச்சு, நான் பார்த்தேன். சரி வாங்க நம்ம ஒரு வேண்டுதலை போடும். இதுதான் அந்தோனியார் குருசடி, பழைய குருசடி. இதுலதான் வேணும்னா எல்லாமே நிறைவேறும்னு சொன்னா ரிஜு. தெரியல, நான் சொன்னது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல நிறைய மக்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் கேட்டிருக்கு அப்படின்ட்டும் நிறைய பேர் வந்து இதனால நிறைய பயம் அடைஞ்சிருக்காவ அப்படின்றதுதான் ஒரு இது. வேண்டியிருக்கேன். நிறைய வேண்டுதல், நிறைய மக்கள் வந்து வேண்டிட்டு போறாங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு குருசடி இருக்கிறதும், இதுல இப்படி ஒரு அற்புதம் இருக்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னை வரைக்குமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம மக்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது. இது கடலோரத்துல இருக்கிறதுனால வந்துட்டு கடலோர மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பீச் ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே இந்த சர்ச்சோட ஒரு முட்டம் சர்ச்சா? ஆமா, அது முட்டம், கடியப்பட்டினம். ஆமா, இந்த சரௌண்டிங்ல இருந்து எங்க சுத்தி பார்த்தாலுமே வந்துட்டு எல்லா பீச் ஏரியாவோட சர்ச்சஸோட இதெல்லாம் தெரியும். கடியப்பட்டினம், முட்டம், இந்த சர்ச்சோட எல்லா இதுவுமே தெரியும். நீ சொன்ன கிணறு அங்க இருக்கா? கிணறு அதான் அந்த கிணறு, புனித கிணறு. அதுலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும், கடல் தண்ணி இருக்கும். நான் தண்ணி குடிக்க போறேன். தண்ணியில் தள்ளம்பூ. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, நான் இந்த மேல்மண்டலத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே வரேன். வரேன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல, நான் வாலிபால் விளையாடுறது. வாலிபால் மேட்ச் இங்க வருஷம் ஒரு மேட்ச் நடத்துவாங்க. அந்த மேட்சுக்காக வந்திருக்கிறேன். இந்த நம்ம அதுல ஒரு புதிய குருசடி இருக்கு. இந்த குருசடி இது பழைய குருசடி, அதுக்கு பேக்லயே வந்து புதிய குருசடி இருக்கு. அந்த குருசடி இருக்கிற இடம் தான் முன்னாடி ஒரு வாலிபால் கிரவுண்டா இருந்துச்சு. நல்லா இருக்கு பாத்தா. அதுல நான் விளையாட வந்தாலுமே இதுல ஒரு கிணறு இருக்கிறது எனக்கு தெரியாது.
நான் இதுவரை வந்ததே இல்லை இந்த கிணறு பக்கத்துல வந்தது இல்லை. இந்த குருசடி பக்கத்துல வந்து இருந்திருக்கிறேன், இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கிறோம். ஆனா இந்த கிணறு இருந்தது தெரியாது. தண்ணி நல்லா இருக்குப்பா, ஒரு உப்பு இல்ல, 1% உப்பு கூட இல்லை, அவ்வளோ நல்ல தண்ணியா இருக்கு. இத்தனைக்கும் கடல்ல இருந்து ஒரு 10 அடி 10 அடி தான் இருக்கும், 10 அடி 15 அடி இருக்கும். தண்ணி அப்படியே தெளிவா இருக்கு பாத்தியா. ஜம்போ சர்க்கஸ்ல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து எங்க கூட சுத்திட்டு இருக்குது. எங்க கூட வந்த குரங்கு எங்க இருக்குன்னு பாருங்க, அங்க நின்னுட்டு அது வீடியோ எடுக்குது. அது ஏதோ பெரிய கேமராமேன் மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கு. நான் வந்து அன்யூனிஃபார்ம்ல மாற போறேன். நோ, சென்சர்ல போயிரும், காட்டாதுங்க. அந்த பீச்ல பட்டதுல இருந்து நான் அலர்ட் ஆயிட்டேன். சோ அடுத்த லொகேஷன் போறப்ப நான் என்ன கெட்டப்ல இருக்கேன்னு மட்டும் பாருங்க. மத்தியான நேரத்துல இப்படி சில்லுன்னு கால்ல படும்போது செம்மை. ஆகாஷ் குளிப்போம் வா. ஓடாத டீசனாக காட்டி குத்துறாத, ஓடாத டீசன். ஐயோ பேன் நனஞ்சு. எடுத்து அந்த இதுக்கு போ. அம்மாடி, வா அந்த கப்ப அதுல இருந்து எடுத்துட்டு வரோம். அதான். ஓகே, அடுத்து நம்ம எங்க போறோம் ராஜு? அடுத்ததா இது பக்கத்திலேயே தான் இன்னொரு அதிசயமான ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க வாங்க பாப்போம், நேரடியா பார்த்தா தானே ஒரு த்ரில்லிங் இருக்கும். நான் சொல்லி அங்க போனோம்னா அந்த த்ரில்லிங் போயிடும். சொல்ல மாட்டேன். கூட்டிட்டு வரான், எங்க போறான், என்ன பண்றான் ஒண்ணுமே தெரியல. சுத்த போன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்க, எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இப்ப நம்ம இருக்கிற ஏரியா வந்துட்டு ஹெலன் நகர்னு சொல்லுவாங்க. ஹெலன் நகர்னா நீங்க வந்து குளச்சல்ல இருந்து வராங்கன்னா மேல்மேடாலத்தோட அடுத்த ஸ்டாப்பு, இல்லாம நம்ம மாத்தாண்டம் அந்த சரௌண்டிங்ல இருந்து வரவங்க தேங்காய்பட்டினத்துக்கு அடுத்து வந்துட்டு இணையம் இருக்கு, இணையத்துக்கு அடுத்த ஸ்டாப்பு. இதோட சர்ச் வந்து என்னன்னா சவேரியார் சர்ச். இதுல வந்து ரொம்ப ஃபேமஸா உள்ளதுன்னா சவேரியாரோட சர்ச் இருக்கு. இதுவும் கடல் பக்கத்துல தான், அது பக்கத்துலயே தான் இருக்குது. இது வந்து குருசடி. இதுல வந்து யாரோட குருசடியில தான் பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு, வாங்க காட்டுறோம். அலையெல்லாம் ரொம்ப கொடூரமா அடிக்குது. தயவு செஞ்சு இந்த பாறையில எல்லாம் இறங்குறேன் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாருமே போயிடாதுங்க. அப்புறம் ரிஜு, ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியே, என்ன சர்ப்ரைஸ்? நீ இருக்கிறதே சர்ப்ரைஸ் பக்கம் தான். அலை எல்லாம் எவ்வளவு பலம் அடிக்குது பாத்தியா? கொடூரமா அடிக்குது. கொடூரமாவா? இது வந்து டேஞ்சரஸ் ஸ்பாட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியாவில வந்து யாருமே வந்து குளிக்கிறது மாதிரியோ இல்லைன்னா அந்த பாறையில இறங்கி போய் கொஞ்ச நேரம் இருக்கலான்ற மாதிரி யாருமே ட்ரை பண்ணாதீங்க. சரி, சர்ப்ரைஸ் எங்க? சர்ப்ரைஸ் என்னன்னா கொஞ்சம் எந்திரிச்சு வந்தீங்கன்னா சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகே, சர்ப்ரைஸ் என்னன்னா நீங்க என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரிய போகுது. இதுதான் வந்து புனித லேனம்மாள் அவங்களோட குருசடி. லேனம்மாள் வந்துட்டு ஒரு புனிதை, அவங்களோட குருசடி தான் இது. இங்க வந்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லாருமே வரலாம். கண்டிப்பா நீங்க ப்ரேயர் பண்ற எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேற்றப்படும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இதுல வந்துட்டு இந்த பீப்புள்ஸ் தான் வரணும்ன்றது எதுவுமே இல்லை, கட்டாயம் இல்லை. நீங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். உங்களோட மனசுல இருக்கிற கஷ்டங்கள், நிறைகள், குறைகள் எல்லாத்தையுமே சொல்லி பிரார்த்திச்சுட்டு போனீங்கன்னா போதும், கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சொல்ல. வாங்க, கப்பல் ஷேப்ல அழகா வச்சிருக்கானுங்களே கப்பல். இது வந்து என்ன சொல்றது, ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். இது எல்லாமே வந்து வுட்டோ அந்த மாதிரி பட்ட இது இல்லை, எல்லாமே சிமெண்ட் கல்லாலையும் பண்ணது தான். ஆனா அதோட ஆர்ட் டிசைன் எல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நல்ல முறையில பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த கோயிலோட குருசடியா? ஸோ இவங்க தான் வந்து தூய லேனம்மாள்.
இவங்க கிட்ட வேணும்னா எல்லா வேண்டுதலும் கண்டிப்பா நடக்கும்னு இது பண்ணியிருக்குது. அதே போல லேனம்மாள் அவங்களோட எதிர்ப்புறமே வந்து குருசி வச்சிருக்காங்க. குருசி ஒரே கல்லுல உள்ளது. தொட்டில எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆமா, மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க வந்து வேண்டினீங்கன்னா இந்த அலையோட சத்தத்தோட சேர்ந்து பிரார்த்தனையும் கேட்கப்படும். எங்க இங்க வாங்க, பக்கம் இங்க வர வாங்க, அலை வந்துட்டு போகுது. அலைய பாருங்க கொடூரமா அடிக்குது. மதிய டைம்னால அலையோட இது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இல்லாம ஐயோ. ஈவினிங்னாலாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றாங்க. ஒண்ணு செய்வோமா, நீ கரெக்டா அந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த இடத்துல போய் நில்லு. அந்த அலை வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் அடிக்குதுன்னு நான் பார்க்கணும். நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு இது பண்ணணும்னு நினைச்சாலுமே கண்டிப்பா போலீஸ் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, காஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்க? ஸோ நம்ம ரூல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண சொல்றது. நம்மளே வந்து ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடாது. ஆமா, கண்டிப்பா. அதனால நீங்க வரவங்க யாருமே வந்து அந்த இந்த சைட்ல இருந்து பாறைக்கு அந்த சைடு போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் நிக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணாதீங்க. ஏன்னா அலையோட இது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ பார்த்து எடுத்து எதுனாலுமே நீங்க அந்த சைடு பேக்ல எல்லாம் போனீங்கன்னா அங்க ஃப்ரீயா நின்று அங்க நல்ல அலையில beach மாதிரி இருக்கு. விளையாடுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. இந்த சைடு வந்து பாறையோட இது அதிகமா இருக்கு. ஸோ பாறையில வந்து அலை அடிக்கிறப்ப ரொம்ப டபுளா இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்குது. சரி, கிளம்புவோமா? ரொம்ப நேரம் நின்னுட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த ட்ரிப்பை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஆனா குளச்சல்ல இன்னும் நிறைய பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பீச் விரும்பிகள், எங்களுக்கு தெரியாத ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க பீச் அதையே சைடு review பண்றோம். நல்லா விருப்பம் உள்ளவங்க நீங்க இந்த ஏரியா எல்லாம் நல்லா சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நிறைய நல்ல டூரிஸ்ட் பிளேஸாவே இருக்கு. ஸோ நல்லா இருக்கு சில்ட்ரன்ஸ், இடம் எல்லாம். ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இடம் எல்லாம் இதோட நல்லா இருக்கு. நல்லா பீச் மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. ஸோ இதோட எங்க இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். Until then, let's bye from Riju. Stand up செல்வன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குமரி vlogs. இது உங்கள் சேனலுக்கு குமரி சப்ஸ்கிரைப் பண்ணி vlogs. சப்போர்ட் பண்ணுங்க. Bye bye.